ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி சூப்பரான டயட் தோசை பார்க்க போகிறோம். மொறுன்னு சொரக்காய் தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. இதை ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கும் பொழுது நல்லா நைஸாக கிடைக்கும். நைஸாக அரைச்சா தான் தோசையும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊதிச்சு. தண்ணியோட அளவு வந்து நான் கம்மியாக தான் வச்சுருந்தேன், அதனால் இதுலேயே எனக்கு சரியாயிடுச்சு. இப்போது சுரக்காய் எடுத்துக்கலாம். 100 கிராமுக்கு ஒரு ஜான் சுரக்காய் கரெக்டாக இருக்கும். சுரக்காய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு. இதில் விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்தே தான் போட போகிறேன். ஒரு ஜான் அளவு மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே, மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் மிக்சி ஜாரில் எந்த அளவுக்கு இது அடிப்படுமோ, எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ பார்த்துக்கோங்க. உங்கள் மிக்சி ஜார் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஏய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருந்தாலே நான் நைஸாக அரைச்சிடும். இதை வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிச்சு பாருங்களேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நைஸாக இருக்கணுங்க. ரொம்ப திரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஊற வச்ச அரிசியுமே நம்ம அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அரிசியையுமே நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கிறீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட்டு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே அரைச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கும்பொழுது காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சீரகம் போட்டு வெங்காயம் இருக்கு இல்லையா, தக்காளி தேவையில்லை, வெங்காயம் இருக்கு இல்லையா, அது போட்டு நீங்கள் செய்யலாம். எப்படி நம்ம ரவா தோசை செய்வோம் அதே மாதிரி செய்யலாங்க. அது நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, ஒரு மைதாவையும் ரவையும் கரைச்சி தோசை ஊற்றினா உங்களுக்கு எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டு இந்த சுரக்காயில் கிடைக்கும். நீங்கள் முதல்ல கொஞ்சம் குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே பிடிக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. தோசையை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இப்போ தோசை கல்லையும் அடுப்பில் வச்சிடலாம். கல் நல்லா காஞ்சிரட்டும். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் மட்டும் தூவிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு லைட்டாக ஜென்டில் அழுத்தாத மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சி விடணும். அப்படி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு தோசை நல்லா வருங்க. ஃபஸ்ட்டு தோசை இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக மூடி போட்டு மூடணும். மூடி போட்டு மூடினா தான் உங்களுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நல்லா வந்து வெந்திருக்கும். மூடாமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. மேலேயும் எண்ணெய் போட்டாச்சு. சப்போஸ் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா, அதுக்காக இந்த தோசை சாப்பிட்றீங்கன்னா எண்ணெயையும் நெய்யையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டயட்டில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் மூடி போட்டு மூடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா தான் நம்ம திருப்பி போட்டாலும் பாருங்களேன், மேலே எல்லாமே மூடி போட்டாலும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இடுக்கு அழகாக வந்துருச்சு. நல்லா மொறுன்னு சூப்பரான தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து கார சட்னி அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம வெள்ளை பூண்டு வச்சு செய்வோம் இல்லையா, அந்த கார சட்னி நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டாச்சு, நம்ம வீடியோ பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் போய் சட்னி அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சட்னியோட சாப்பிட போகிறேன். கார்னர்லாம் பாருங்களேன், அப்படி ஒரு மொறுன்னு இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரவா தோசை மாதிரி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.